மக்களே, இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு ஊத்தாப்பத்துக்கு சூப்பரான சைதாப்பேட் வடகறி தாங்க செஞ்சிருந்தேன். இந்த வடகறியை நீங்கள் பூரியோட வச்சு சாப்பிட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன். ஊற வச்ச கடலைப்பருப்பில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருந்தேன் இந்த கடலைப்பருப்பு ஒரு கடையில் எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ நான் எப்படி போண்டா மாதிரி போடுறேனோ அதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இது நல்லா பொரியணும்னு அவசியம் இல்லைங்க. ஓரளவுக்கு லைட்டாக பொரிஞ்சாலே போதும். எடுத்து தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடையில் எண்ணெய் சூடானதும் பிரியாணி ஸ்பைசஸ் கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி 4-5 பச்சை மிளகாவும் சேர்த்து நீங்கள் இதை நல்லா வதக்கிக்கோங்க. கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட இல்லை, அதனால சேர்க்கல. ஸோ இதனால் நல்லா வதங்கினது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், மிளகாத்தூள், அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டு நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணி தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்கும். இப்போ வறுத்து வச்சிருக்கேன் இந்த வடகறியை நல்லா பூந்தி மாதிரி கையிலேயே பிசைஞ்சுக்கோங்க. அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 10 நிமிஷம் தட்டு மூடிடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மசாலாலேருந்து எண்ணெய் தெரிஞ்சு சூப்பரான வடகறி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ கொத்தமல்லி தூவி விட்டுட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வடகறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.